என்னுடைய சப்போர்ட் லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரையும் லைட்டாக மனசு வருத்தப்படும்படி 2-3 வார்த்தைகளை பிரவேசித்து பேசிட்டீங்க மாஸ்டர். அது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. நாய்ங்கங்கிறீங்க. பிஸ்கெட்டு போட்டால் சில நாய்ங்க சும்மா இருக்கும், சில நாய்ங்க பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இது ஒரு வார்த்தையா சொல்லுங்கள்? பொலிட்டிக்கலில் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்? எனக்கு தெரியாதது கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படிலாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாமா பொது வழியில்? மிகப்பெரிய தவறு. எப்படி மக்களை எப்படி நீங்கள் நாய்ங்கன்னு சொல்லுவீங்க? இன்னும் எலெக்ஷன் வரல, இன்னும் உங்களை வேட்பாளரை அறிவிக்கலை. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை நம்பி ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? இது அவங்களுக்கும் போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் நமக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் சரி, நம்மை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களும் சரி, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மாஸ்டர். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேலாவது நீங்கள் ஃபர்தராக நிறையா இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. இந்த பாலாஜியோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, மக்களாக இன்னும் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். வாழ்த்துக்கள். என்னுடைய சப்போர்ட் லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரையும் லைட்டாக மனசு வருத்தப்படும்படி 2-3 வார்த்தைகளை பிரவேசித்து பேசிட்டீங்க மாஸ்டர். அது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. நாய்ங்கங்கிறீங்க. பிஸ்கெட்டு போட்டால் சில நாய்ங்க சும்மா இருக்கும், சில நாய்ங்க பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இது ஒரு வார்த்தையா சொல்லுங்கள்? பொலிட்டிக்கலில் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்? எனக்கு தெரியாதது கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படிலாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாமா பொது வழியில்? மிகப்பெரிய தவறு. எப்படி மக்களை எப்படி நீங்கள் நாய்ங்கன்னு சொல்லுவீங்க? இன்னும் எலெக்ஷன் வரல, இன்னும் உங்களை வேட்பாளரை அறிவிக்கலை. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை நம்பி ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? இது அவங்களுக்கும் போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் நமக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் சரி, நம்மை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களும் சரி, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மாஸ்டர். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேலாவது நீங்கள் ஃபர்தராக நிறையா இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. இந்த பாலாஜியோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, மக்களாக இன்னும் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். வாழ்த்துக்கள். என்னுடைய சப்போர்ட் லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரையும் லைட்டாக மனசு வருத்தப்படும்படி 2-3 வார்த்தைகளை பிரவேசித்து பேசிட்டீங்க மாஸ்டர். அது கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. நாய்ங்கங்கிறீங்க. பிஸ்கெட்டு போட்டால் சில நாய்ங்க சும்மா இருக்கும், சில நாய்ங்க பிரியாணி போட்டால் சும்மா இருக்கும். இது ஒரு வார்த்தையா சொல்லுங்கள்? பொலிட்டிக்கலில் வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ வார்த்தைகளை எவ்வளோ கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்? எனக்கு தெரியாதது கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க. ஒரு ஆன்மீகவாதி இப்படிலாம் இருக்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசலாமா பொது வழியில்? மிகப்பெரிய தவறு. எப்படி மக்களை எப்படி நீங்கள் நாய்ங்கன்னு சொல்லுவீங்க? இன்னும் எலெக்ஷன் வரல, இன்னும் உங்களை வேட்பாளரை அறிவிக்கலை. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை நம்பி ஒருத்தங்க நிற்க வைக்கிறாங்க தெரியுமா? இது அவங்களுக்கும் போயிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் நமக்கும் சரி, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் சரி, நம்மை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்களும் சரி, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மாஸ்டர். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இனிமேலாவது நீங்கள் ஃபர்தராக நிறையா இன்டர்வியூஸ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. இந்த பாலாஜியோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, மக்களாக இன்னும் ஒரே விஷயம் கேட்குறேன். நீங்கள் பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ மாஸ்டர். வாழ்த்துக்கள்.